நீங்க தான் இதை முடிச்சு கொடுக்கணும். கவலைப்படாதீங்க, நான் சொல்லல, இவர் தான். வணக்கம் தலைவரே. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களைத்தான் தலைவரேன்னு சொன்னேன். அப்ப நான் துணை தலைவரா? ரொம்ப தமாஷா பேசுறீங்க பரமசிவம். அவர்கிட்ட நம்மளை பத்தி கொஞ்சம் விளாவரியா எடுத்து சொல்லுங்க. இவரு நம்ம தொகுதி வட்ட செயலாளர் எம்பி வாசுக்கு வலது பை வலது கை. ஒரு கேஸ் விஷயமா வக்கீல் வேணும்னு கேட்டாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். என்ன கேஸ்? இவன் என் தம்பி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணா? அட ஒரு ஏழை பொண்ணை கெடுத்துட்டான். இதுக்கு போய் கேஸ் போட்டிருக்காங்க. இப்படி கேஸ்னு சொல்லவே இல்லையே. கேஸ் விஷயம் பூராவும் இதுல இருக்குங்க. கெடுத்தது உண்மையா இருந்தாலும் கோர்ட்ல ருஜு ஆயிட்டா கட்சிக்கு கெட்ட பேரு. அதனால தான் எம்பி இதுல ரொம்ப அக்கறையா இருக்காரு. அவரு ஜட்ஜை சரி கட்டிக்கிறேன்ட்டாரு. நீங்க ஒப்புக்கு வந்தா போதும். எதுக்கு கேஸு கீஸ் எல்லாம்? பேசாம அந்த பொண்ணை கூப்பிட்டு நானே சமாதானப்படுத்தி வச்சிடறேன். ஆனா நான் கேட்குற ஃபீஸ் கொடுத்துடணும். பணம் தானே, எவ்வளவு வேணாலும் கேளுங்க சார், தர்றேன். அரை பவுன்ல தாலி வாங்கிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்து அந்த பொண்ணு கழுத்துல கட்ட சொல்லுங்க. நீ என்ன வக்கீலா இல்ல கல்யாண புரோக்கரா? ஒரு ஏழை பொண்ணுடைய மானத்தோட விளையாடுறது உங்களுக்கு எல்லாம் சாதாரணமா போச்சா? சில்லறைய காட்டி என்ன விலைக்கு வாங்கலான்னு பாக்குறீங்களா? மரியாதை அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கல பின்னிடுவேன். நான் யாரு யாரோட ஆளுன்னு தெரியாம கைய நீட்டிட்டேன். உன்னையும் உனக்கு சப்போர்ட்டா வரவனையும் சேர்த்து உதப்பேன். போயா போயா இங்க. போப்பா அந்த பக்கம். நீ என்ன கட்டப்பொம்மன் நினைப்பா? மீசை போடா. ஏப்பா கேஸ் வேணாடா விட்டுற வேண்டியதானே, ஏன் கையெல்லாம் நீட்டுற? இதுதான் உனக்கு கேஸே வர்றது இல்ல. ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் அடி பின்னிருப்பேன்ல. பின்னிட்டாலும் உள்ள வாங்க. ஆட்டோ வெயிட் பண்ணியா? யோ ஏன் பம்மி பம்மி வர? நண்பா வேற ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே எனக்கும் எம்பிக்கும் முட்டிக்கிடுச்சு. நான் உள்ள வந்தேன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிருவேன். அதனால நான் இங்கே இருக்கேன், நீ உள்ள போ. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா குரல் கொடு, வந்து பின்னி விடுறேன். யோ ஸ்டார்ட் பண்ணியா? சீக்கிரம் போயா, வெடி அடிச்சிருவாங்க இவருக்கு. பூனையோட மிரட்டலுக்கு எலி பயப்படலாம் எம்பி சார், ஆனா புலி பயப்படாது தெரியுமா? பயப்பட மாட்டியா? ஏய், காட்டு யானை எதிரில் வந்தா கட்டெரும்பு ஒதுங்கிக்கிறதா புத்திசாலித்தனம். இந்த கட்டெரும்பு காலுக்குள்ள சிக்காது தலைவரை, காதுக்குள்ள பூந்து கொடைஞ்சிரும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உன்னை கண்ணா பின்னா நீ இழுத்து அடிச்சிருவேன். தாடி வச்சிருக்கேன்னு பாக்குறியா? பயங்கர கேடி அண்ணா, ஜாக்கிரதை. யோ கண்ணா பண்ணான்னு பேசிட்டு போறான், பாத்துக்கிட்டு சும்மா இருக்கையா? இல்ல தலைவரே, இந்த மாதிரி ஆளுங்கட்டலாம் பம்பே வச்சு கூடாது, ஏன்னா நோண்டிடுவானுங்க. எம்டி ஐயா இருக்காங்களா? இருக்காரு. ஏன் மாலை போடவா? ஆமாங்க. ஏயா உங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? ஏன் பிரதர், நான் பயந்து ஓடியாந்து நினைக்கிறியா? அதான் இல்ல, எம்பி உன்னை திட்டி எனக்கு கண்ணாப்பண்ணு கோவம் வந்து நான் அந்த ஆளை அடிச்சாலும் அடிப்பேன், ஒன்னு அடிச்சாலும் அடிப்பேன், என்னையே நான் அடிச்சுக்கிருவேன். நாளை பின்ன மனசுதான் வரக்கூடாதுன்னு தான் வந்துட்டேன். ஒரே மாதிரி 5 பேர் நடந்து வராங்க, அபூர்வ சகோதரிகளா? என்னது இது? ராஜா, உங்க அக்கா வராங்க. இதுக்கு தான் நான் உன் கூட சேரவே கூடாது, ஒரு நல்ல மனுஷனை கெடுத்துருவியே. குட் மார்னிங் சிஸ்டர். இது ராத்திரி. அதுதான் சூரியனை காணோம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் குடிக்கவே இல்லை. குட் நைட் ராத்திரி சிஸ்டர். நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அடித்தாங்க. அந்த கேண்டீன்காரன் பரமசிவம் பயலோட சேர்ந்து தாண்டி தினம் இவரும் குடிச்சு கெட்டு போறான். இன்னைக்கு அவன் இங்க வரட்டும், அவனை பேய் ஓட்டேனா இல்லையான்னு பாரு. அட பாவி, ரோட்ல பொண்ணு போறது கண்ணுக்கு தெரியல உனக்கு? என்ன அந்த நினைப்பா? என்ன அடிச்சிட்டு போற? உள்ள இருக்கிற கிழவிக்கு பயந்து ஓடியாந்தா வெளியில உள்ள கிழவில அடிச்சிட்டு போற. இன்னைக்கு ராசி பலனே அதுதானா? சாப்பிட்டியாக்கா? சாப்பிட்டாச்சு. என்ன டிஃபன்? பழையது. பழையதா? ஏன்? ராத்திரி நீயும் சாப்பிடல, அதனால நாங்களும் சாப்பிடல. காலை கொஞ்சம் ஒழுங்கா வையேண்டா.
உனக்கு ஏன் இந்த சிரமம்லாம்? காசு கொடுத்தா பேசாம நானே வாங்கிப்பேன்ல. நீ என்ன வாங்குவேன்னு எனக்கு தெரியாதா? குவார்ட்டர், ஆஃப், இல்லைன்னா ஃபுல்லு. 3 வாங்க மாட்டேன், ஏதாவது 1 தான் வாங்குவேன். இதானே வேண்டாங்கிறது. ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நானே போய் ஷூ வாங்கிட்டு வரேன். அம்மா கிட்ட சண்டை போடாம ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போடா. இந்த முடிய கொஞ்சம் வெட்டிக்கேன். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். வாங்க. காலேஜுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க. பேஷ். அங்க என்ன பார்வை? நீங்க வழிமறிச்சது, பம்பு பண்ணது, ஸ்கூட்டர் தள்ளி விட்டது எல்லாம் சொல்லிட்டாரு அவரு. ததா இவருக்கு பொய் புகார் பண்றதே பொழப்பு சார். பொய் புகார் ஏன் பண்ணணும்? ஒய் 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 சொல்றேன் சார். போன மாசம் பிரியாவை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னாரு. அதுக்கு இவர் அவ கண்ணத்துல அரைஞ்சிருக்கா. இவளை பழி வாங்குறதுக்காக பிரியாவோட அப்பா கிட்ட போய் இவரு பொய் புகார் பண்ணிருக்காரு. சார் இந்த சார், எனக்கு 2 காது இருந்தாலும் ஒருத்தர் சொல்றதா கேட்க முடியும். நீ சொல்லுமா. நேத்து என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னார் சார். நான் கைய வாங்கினேன், அதுக்காக உங்ககிட்ட வந்து புகார் பண்ணிருக்காரு. சொல்லுங்களேண்டி. சார், உங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிருந்தா அவளும் ஏமாதிரி தானே செஞ்சிருப்பா. யூ ஆர் கரெக்ட். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் சுத்த பொய் சார். மிஸ்டர் ராஜா, என் ஸ்டூடண்ட்ஸை பத்தி எனக்கு தெரியும். குறிப்பா செல்வியை பத்தி நல்லாவே தெரியும். அவ குறும்புக்காரி தான். ஆனா ஒரு எறும்பை கூட இன்சல்ட் பண்ண மாட்டா. ஐ நோ ஹர் கேரக்டர் வெரி வெல். வில் யூ ப்ளீஸ் கெட் அவுட்? சார், எழுந்து போகல நேரா போலீஸை கூப்பிடுவேன். கெட் அவுட். ஆர் யூ ஹாப்பி? தேங்க்யூ சார். இனிமே கரெக்டா பண்ணா நேரா போலீஸுக்கு போயிடுங்க. ஓகே சார். ஹலோ. பெண்கள் ரொம்ப புத்திசாலிங்கிறத நேத்து நிரூபிச்சிட்டீங்க. நமக்குள்ள இனி எதுக்குங்க சண்டை? சமாதானமா போயிடலான்னு தான் இப்ப வந்தேன். அப்படி வாங்க வழிக்கு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அது எப்படிங்க நீங்க சொன்னது அப்படியே நம்பிட்டாரு உங்க பிரின்சிபல்? அது ஒரு வாத்துங்க. வாத்துனால வாத்து உலக மகா வாத்து. பொம்பளைங்க சொன்னா அப்படியே நம்பிடும். ஏன்னா அது ஒரு சபல கேஸ். பார்த்து அப்படி ஒண்ணும் தெரியலையே, ரொம்ப பாவமா இருக்காரு. அட நீங்க வேற. அதுக்கு சபலம் இல்லைன்னா அந்த நரச்ச தலையில எதுக்கு டை அடிக்கணும்? அந்த குரங்கு மூஞ்சிக்கு பெரிய ஆணழக நினைப்பு இல்லடி? என்ன சொன்னீங்க? வாத்து சபல கேஸ், அப்புறம் குரங்கு மூஞ்சி. குரங்கு மூஞ்சி, அது போதும். எதுக்கு? எல்லாத்தையும் டேப் பண்ணிருக்கேன். உங்களை பிரின்சிபல் கிட்ட மாட்டி விட வேணா? ஐயோ ஏயா, திட்டம் போட்டு தானே இதெல்லாம் பண்ணிருக்க. பாருங்கடி இந்த அநியாயத்தை. குடியா. ஆம்பளைங்களும் புத்திசாலின்னு நிரூபிக்க வேண்டாம். வரேன். சார் வாங்க. எங்களை காலேஜ் விட்டே நிறுத்திடுவாங்க சார். சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார் ப்ளீஸ். என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம். ஐயோ, நான் அந்த பாவத்தை எல்லாம் செய்ய மாட்டேன். அது உங்க பிரின்சிபலே செய்யட்டும். ஐயோ என்னடி இப்படி வசமா மாட்டிட்டோம். நான் போய் வாங்கிட்டு வரேன் பார். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க ரொம்ப புத்திசாலி சார். எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்குறீங்களா சார்? எங்க போகணும் நீ? எனக்கு ஒன்றும் ப்ரோக்ராம் இல்ல, எங்க வேணாலும் போலாம் சார். அந்த கேசட்டு மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க சார். ஆம்பளை நெருங்கி வந்தா கூட பொம்பளை விலகி போறதுதான் பெண்மைக்கே பெருமை. இதுக்காக தான் நான் அவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டேன். எடுத்துட்டு போ. தேங்க்யூ. நான் இங்க நிக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே சார். ஏன் இப்படி கேக்குற? ஆம்பளை நெருங்கி வந்தா கூட பொம்பளை விலகி போறதானே பெண்மைக்கே பெருமை. ஹலோ, தோசை இருக்கு. தோசை எதுல போடுவீங்களா? கல்லுல தான் போட முடியும். பின்ன என்ன உங்க தலையிலயா போட முடியும்?
ஓஹோ எண்ணெயிலையா நெய்யிலையான்னு கேக்குறீங்களா? எண்ணெயில தான். பார்சல் அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஓகே ஓகே. டே பையா ஐயா 2 தோசை பார்சல் பண்ணு. ஏயா உனக்கு கிம்பளம் கிடைக்கிறதுனால 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டு 100 ரூபா நோட்டை கொடுக்குறியே, சில்லறைக்கு எங்கேயா போறது? சரி அப்ப நாளைக்கு வாங்கிக்கோ. நீ சில்லறையை கொடுத்து இந்த 100 ரூபா நோட்டை எடுத்துட்டு போ. இப்ப நமக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுப்போமா? என்ன பந்தயா? இந்த பக்கம் இருக்கிற இந்த முகத்தை நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். அது எப்படியா முடியும்? முடியுங்கிறேன். அப்படி நான் செய்துட்டா சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்காம 100 ரூபாய் நோட்டை நான் எடுத்து போயிட்டேன். அப்படி நீ தோத்துட்டா இந்த 100 ரூபா நோட்டை நான் எடுத்து போட்டுக்குருவேன். ஓகே. இத பாரியா, நல்லா பாத்துக்கோ. இந்த பக்கம் இருக்கிற இந்த முகம் இப்போ அந்த பக்கம் போக போகுது. பாத்தியா, என் முகம் இந்த பக்கம் வந்துடுச்சு. குடு 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 குடு. இரியா, அவசரப்படாத. நான் ஒரு பந்தயம் வைக்க போறேன். என்ன பந்தயம்? நாக்கால நெத்தி தொடணும். நாக்கால மூக்க தொடலாம், நெத்திய முடியாது. என்னால முடியும்ங்கற. தோத்துட்டா இன்னொரு 100 ரூபா நோட்டை உனக்கு கொடுத்துறேன். சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா? நிச்சயமா. நாக்கால நெத்திய தொடுற. ஆமா. தொடு. பாத்துக்கையா, இது என்ன? 2 100 ரூபாய் நோட்டு. இது என்ன? நாக்கு. நெத்திய தொட்டாச்சு. இந்த நெத்தியா என் புத்திக்கு தெரியாம போச்சு. ஏமாத்தாத குடுத்து. போயா குங்கா, உன்னை போல எத்தனை பேரை பாத்திருக்கேன். போயா. இரு வந்து கவனிச்சுக்கிறேன். வந்து கவனிக்காத, நொந்து கவனி. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இருக்கா சார். காணாம போன வினோத கண்டுபிடிக்கிறதுக்கு நிச்சயமா நான் முயற்சி செய்றேன். சலீம், எஸ் சார். மிஸ்டர் சலீம், இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். அப்படியே இந்த கேஸ் மேல ஆக்ஷன் எடு. ஓகே. ராஜா, தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரியே 2000 பம்பு செட்டு கணக்குல வருதுங்க. ஆனா உண்மையிலே 1000 பம்பு செட்டு தான் இருக்கு. அதுல பாதி பம்புல தண்ணி வராதுங்க. எங்க தெருவுல 3 நாளா தண்ணியே வரலீங்க. வருஷம் கஷ்டப்படுறோம். வந்தா என்ன, வரலன்னா நமக்கு என்னையா? ஊருக்கண்ண மறைச்சாச்சுல்ல. கப்பு கப்புன்னு 2 கிளாஸ் அடிச்சுட்டு உங்க தண்ணி பஞ்சத்தை தித்துங்க. மனோரா, ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் கொண்டா. யோ, என்னையா தண்ணி கேட்கற, சும்மா வந்து நிக்கிறேன். ஏங்க, அங்க பொம்பளைங்க குடிக்க தண்ணிலன்னு குடத்தோட உங்களை பார்க்க வந்து நிக்கிறாங்க. அப்படியா? தண்ணி விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு போய் சொல்லி அனுப்பியா. சரிங்க. போகும்போது பைய கவனிச்சுட்டு போங்க. வணக்கம் சார். ஹலோ சார். ஹலோ சலீம், வாங்க உட்காருங்க. மனோரா, அப்படியே ஒரு கிளாஸ் அனுப்பு. நோ தேங்க்ஸ். நம்ம வக்கீல் ராஜா இல்ல, அவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். நான் ஒரு நிமிடரை 2-3 நாளா 2-3 இடத்துல சந்திச்சேன். அதனால அந்த ஆள் மூலியமா தான் வினோத்தை கண்டுபிடிக்கலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன். நானே அவர் ஆபீஸுக்கு போய் கண்டுபிடிச்சு கூடியான்னு கேட்டுடுறேன். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. வினோத்தை பத்தி கவலைப்படாத, கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். என்னங்க அதை போட்டு இந்த உருட்டு உருட்டுறீங்க? இந்த உலகத்துக்குள்ளதான் வினோத் இருக்கான், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப உருட்டாதீங்க, கீழே விழுந்துற போறான். யோசனை பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. கண்டுபிடிச்சிட்டேன். வினோத்தவா? இந்தியாவே. என்ன சின்னதா இருக்கு? ஓ, இது சிலோனா? நீங்க சொல்றத பார்த்தா இதுவும் சிலோன் இல்லைங்கிறியா? நீங்க வினோத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. யார பார்த்து இந்த கேள்வியை கேட்ட? இதோ பார். ஏதுங்க இவ்வளவு மடல்? பரமசிவ பார்வதி வந்து முருகனை காணாமனு என்கிட்ட ஓன்னு அழுதாங்க. எந்த முருகன்? சங்கிலி முருகன். கடவுள் முருகையா, அவரே கண்டுபிடிச்சு கொடுத்தனே. எங்க இருந்தாரு? கோவிச்சுக்கிட்டு போய் பழனி மலை மேல இருந்தாரு. எப்படி வந்தாரு? பழனியப்பா ஞான பழனியப்பா அப்படின்னு பாடினேன். சங்கீதம் சகிக்க முடியாம மேல இருந்து கீழே வந்து என் வாயை பொத்துனாரு. நான் அவர் கைய பிடிச்சு பரமசிவம் பார்வதி கையில ஒப்படைச்சேன். கைலாசத்துல வச்சு தேவர்கள்லாம் புடைசூழ பாடி கொடுத்ததுதான் இந்த ஜோடி மெடல். தேவர்களா? அப்ப சாண்ட சின்னப்பத்தவர் எப்படி இருக்காரு? அங்கேயும் முருகன் கோயில் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆஹா, நீங்க தெய்வத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. அப்படியே எங்க வினோத்தையும் கண்டுபிடிச்சா இன்னொரு மெடல் வாங்கிக்கலாம்ல? சுண்டக்கா, சின்ன விஷயம்.
சுண்டக்காய் என்ன சின்னதா? யோ சும்மா இருக்க மாட்டியா? சொல்றத கேளியா. என்ன விஷயம் சொல்லுங்க. இதுக்கு ஒரு பொண்ணு செட்டப் பண்ணணும். அட ப்பு. ஏன்டா துப்புனே? நான் உங்களை என்னமோ நினைச்சேன். கடைசியில இந்த வேலை பார்க்க சொல்றீங்களே. யோ மாங்கா மடைனா இருக்கியே, நான் செட்டப் பண்ண சொன்னது அது இல்லையா. ஆ. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு வேலை பார்க்க போறோம். வறட்சி நிவாரண நிதிக்காக எங்க வட்டத்துல தெருத்துருவா போய் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நிதி வசூல் பண்ணி கொண்டாந்துருக்கோம். இத கலெக்டர் கிட்ட சேர்த்துருங்க ஐயா. சேத்தறேன். கட்சிக்காக நீங்களாம் கடுமையா உழைக்கிறது என் மனசுல இருக்கு. சந்தர்ப்பம் வரும்போது கவனிக்கிறேன். வாங்க. நாம கொடுத்த பணம் மட்டும் இல்ல, அவரு பணமும் சேர்த்து 10 மடங்கு கொடுப்பாரு. ஏன்னா அவரு தங்கமான மனசு. நம்ம எம்பி ஆச்சே, நமக்கு நல்லதுதான் செய்வாரு. ஆமா. குட் மார்னிங் சார். என்ன திவாகர்? நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே காளி உங்களை ராஜா கிட்ட காட்டி கொடுத்துட்டானே? இல்ல சார், முயற்சி பண்ணான். அவனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த ராஸ்கல் அப்படி செய்வான சந்தேகப்பட்டு உன்னை அனுப்பிச்சது சரியா போச்சு பத்தியா? அப்பாடா, நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். உனக்கு இப்ப ஏதாவது செய்யணுமே. இந்தா இத வச்சுக்க, ஜாலி பண்ணு. தேங்க்யூ சார். நான் தாங்க. நீதானா? கருப்பு பொண்ணு மாதிரி இருந்துச்சுப்பா. வழக்கம் போல அந்த வேலைக்கார பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு போச்சு. அந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க. ரூமை திறந்து சாப்பாடை கொடுத்துட்டு கதவை இழுத்து பூட்டிக்கிட்டாங்க. நாம படிக்கட்டுல ஏறினா அந்த அம்மா ஏற விட மாட்டேங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ரூமுக்குள்ள இருக்கிறது ஒரு கால் வினோதா தான் இருக்கணும். ஒரு கால் வினோத் இல்ல, 2 கால் வினோத். சும்மா இருக்கியாடா? எம்பி வாசு வினோத்தை கடத்தி கொண்டு வந்து இங்கதான் வச்சிருக்கான். வேலைக்காரி வர்றா, இரு நான் செட்டப் பண்றேன். என்ன ஆரம்பத்திலே வெட்டுறீங்க? அதுவா வெட்டுது. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? என்ன ஈனா இப்ப வந்து படிக்கிற? அதெல்லாம் சின்ன பிள்ளையில படிக்கிறது இல்லையா? உன் பேர் என்ன? எங்க ஊரு எதுன்னு கேக்குறீங்களா? எங்களை தூக்கி போட்டு மீதி கேட்டது ஏன் தப்பு. சவுண்ட் இன்ஜினியரா? மிஷின் ஆஃப். உன் பேர் என்ன? எங்க ஊரு தவுட்டுப்பட்டி. செவிட்டுப்பட்டினே வச்சிருக்கலாம். வைத்தியரே, இப்படி கேட்க கூடாது. அவங்க பாஷையில சத்தம் போட்டு கேட்கணும். உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. என்னங்க நானும் பாக்குறேன், இந்த ஆளு வாய மட்டும் அசைச்சிட்டு இருக்காரு, சத்தத்தையே காணோம். ஒருவேளை ஊமையா? குருடு கிழிஞ்சது போ. கேட்டு கேட்டு குடலே அந்து போச்சுப்பா. வா போலாம். அவங்க ஜாடியிலே கேட்போம். அதாவது கதவை திறந்து போய் படுக்கவா கூப்பிடுறேன். என்ன அது? அவங்க ஜாடியில கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன நிமிடற இப்படி ஆக்குறது? ஒரு பொண்ணு கிட்ட பக்குவமா கேட்கணும். இப்படி அங்க இப்படித்தான் நான் ஆரம்பிச்சேன். அந்த ரூமுக்குள்ள ஆம்பளை யாரு இருக்கா? ஏய்யா, ஆரம்பிச்சிட்டாயா? அந்த ஆளு ரூமுக்கு கூப்பிடுறா, நீ என்னடான்னா ரூம கூட்டிட்டு போய் சொன்னா கேளுமா? அடிக்காதமா, நிறுத்துமா? சொன்னா கேளுமா? அடிக்காதமா? நீ ஃபாலோ பண்ணி வந்தத எங்கால வந்து என்கிட்ட சொல்லிட்டான். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரூமை விட்டு உயிரோட வெளியில போறது யாருங்கிறத முடிவு பண்ணுவான். அடச்சி,
ஓட்ட இங்க இருக்குதுயா. எது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். வினோத்தை கண்டுபிடிச்சிட்டேன். மெடல் கொடுத்தாகணும். தோசைக்கல் அளவுக்கு தரேன். வினோத்து வினோத்து சீக்கிரம் எந்திரியா, வெளியே போகணும். வினோத்தா யோ இவன் வினோத் இல்லையா? பின்ன என்ன நிரோத்தா? வினோத் வாலிபையா, இவன் கிழவனவளா இருக்கான். ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்கல்ல, காத்து போகாம கருப்பாயி நடந்துட்டாயா? யோ வினோத் இல்லையா? வினோத் தான். வினோத் இல்லையா? இரு அவனே கேப்போம். நீ வினோத் தானே? ஆமா. பாத்தியா? வினோத்தும் நானே, வேலையாவும் நானே, விண்ணும் நானே, மண்ணும் நானே, காத்தும் நானே, கடலும் நானே. என்னையா பட்னத்தாராவை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? கரும்பு எங்க வச்சிருக்கேன்? நான் மாட்டு பொங்கல் அன்னைக்கே தின்னுட்டேன். இப்ப திங்கிறதுக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ ஆதிவாசியா? ஆதியிலே இப்படி ஆணியா இல்ல பாதியிலே இப்படி ஆணியா? ஆட்டாம சொல்லு. ஆடிக்கிட்டு தான் சொல்லுவேன். யோ அவன் தான் என்ன ஆட்டுறான், ஆடுறேன். நீ ஏன் ஆடுற? தானா ஆடுது. நீ யாரியா? என் பொண்டாட்டி பாமாவுக்கு நான் புருஷன். இந்த வீட்டுக்காரமாவுக்கு நீ புருஷனா? என்ன பக்கத்து வீட்டுக்கார அம்மாக்கு நான் சொன்னேன். என் மகளுக்கு நான் அப்பன். இந்த ஊருக்கு பைத்தியம். ஐயா 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 தெரியாம வந்துட்டோம் ஐயா. வேலைக்காரியும் ஒரு சைஸு, வேலைக்காரனும் ஒரு சைஸு, வீட்டுக்காரனும் ஒரு சைஸு. ஐயா தெரியாம வந்துட்டோம் ஐயா, எங்களை விட்டு என்ன விட மாட்டேன். இல்லங்க. எதுக்கு? உங்களை குத்தணும். என்னையா டிஃபன் சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான்? ஐயா விட்டுறியா? குடிங்க. ஐயோ எதுக்குயா? இதுக்குள்ள குத்தணும். அப்பா அப்பா அட பாவி. எனக்கு இருக்கு போயிட. பொடி புடப்ப தோல் புடிச்சுனா கண்ட இடத்துல கடிக்கிறான். நீங்க போங்க உள்ள. உள்ள போங்க. போங்க உள்ள. ஏன்னு உணர உங்க மீசை என்ன இவ்வளவு விலை இருக்கு? எல்லாருக்கும் மீசை வளரும், எனக்கு நகரும். உணர அந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட வினோத்தை கண்டுபிடிக்கிற விஷயத்துல தோல்வி அடைஞ்சோம்னு சொல்லவே கூடாது. தோல்விங்கிற விஷயமே அகராதியில கிடையாது. வணக்கம் சார். வணக்கங்க. நான் யாருன்னு பாக்குறீங்களா? நெத்திய பாருங்க, மூணாக்கானான்னு எழுதியிருக்குமே. மூணாக்கானாவா? முத்துக்கருப்பன். கேள்விப்பட்டது இல்லையே. மூணாக்கானாவையா கேள்விப்பட்டது இல்ல? மூணாக்கானாவே அகில உலகத்துக்கும் தெரியுமே. பிரபல துப்பறை நிபுணர் அது நான் தான். அரேபியாவுல ஒரு கடலே காணாம சொன்னாங்க, கண்டுபிடிச்சு கொடுத்தனே. எங்க இருந்துச்சு? ஒரு குளத்துக்குள்ள இருந்துச்சு. யோ அதெல்லாம் உனக்கு தெரியாதியா? நீ ஒரு குளத்து தவளை. இதெல்லாம் நீங்க நம்பல இல்ல? இவன் இருக்கானே வினோத்னு ஒரு ஆளை காணாமனு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தான். கஷ்டப்பட்டு காஷ்மீருக்கு போய் தாஜ்மஹாலுக்குள்ள இருந்தவனே. யோ அங்க இருக்கிறது முந்தாஜியா? கல்லறைக்குள்ள இருந்தான் நான் சொன்னேன். கட்டடத்துக்குள்ள இருந்தான். அவனை கண்டுபிடிச்சு அவன் சம்சாரத்துக்கிட்ட ஒப்படைச்சேன். அவங்க தங்கச்சி எனக்கு பாராட்டு கடிதமே கொடுத்தாங்களே, அந்த கடிதத்தை ஆபீஸ்ல ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். யோ வினோத்தோட தங்கச்சி இவங்க தாயா? இருக்கட்டுமே. நான் வரேன். யோ உனக்கு அறிவு இருக்கா? இப்படியா கண்டபடி கண்ணப்பண்ணு போய் சொல்றது? இதெல்லாம் ஒரு பொய்யா? அரசியல் கூட்டத்துக்கு போய் பாரு, மைக்கே போய் சொல்லுது. கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களே. டேய் ராஜா. யாரு? ராஜா, குடிக்கிறது தப்பு நீ உணரவே மாட்டியா? விஸ்கி குடிக்கிறதுல தப்பே இல்லை இன்ஸ்பெக்டர். மனுஷன் உயிரை குடிக்கிறது தான் தப்பு. ரம் குடிக்கிறதுல தப்பு இல்லை. அப்பாவிகளோட ரத்தத்தை தான் குடிக்க கூடாது. ரொம்ப தள்ளாடுற, வா டிராப் பண்றேன். தேவையில்லை. தள்ளாடி நடந்தா கூட நான் தவறான பாதையில் நடக்க மாட்டேன். இது என்ன விஸ்கி பாட்டில் மூடி மாதிரியா இருக்கு? போதையில் அப்படிதான் தெரியும். இது தங்க மெடல். என்னுடைய நேர்மையான சேவையை பாராட்டி அரசாங்கம் எனக்கு கொடுத்த விருது. உங்க நேர்மையை பாராட்டி
எனக்காக அவனை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நோனோ அவன் என்ன நிதானத்துல செஞ்சான்? குடி, நீ வா.